வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு வழியாக புயல் அப்படின்னு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருந்தால் அரசியலில் புயலாக திடீர்னு பூ ஒன்று புயலானதுங்கிற மாதிரி செங்கோட்டையன் நேற்று அவ்வளோ வரவேற்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவ்வளோ கூட்டம், அதுவும் பேச பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு கத்தியெல்லாம் அவருடைய 54 வருஷம் பார்த்துருக்க மாட்டாப்புல. எம்ஜிஆர் கூட இப்படி கத்திருக்க மாட்டாங்க. பேச பேச அந்த எனர்ஜி இந்த வைபெல்லாம் பார்த்துட்டு இப்போ கவுண்டர் டைமிங்கில் அடிக்கிறாப்புல. இவர் இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது காலில் பின்பக்கம் யாரோ காலை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்துட்டு நாளைக்கு தான் காலை வாடுறவர் வரப்போறாரு, எடப்பாடி கூட்டத்துக்கு வர்றதெல்லாம் நேரடியாக டார்கெட்டு, எத்தனை பேர் காலை வாரினவர் தெரியுமா அப்படின்லாம் போகுது. இப்போ இதுக்கு பிறகு எடப்பாடி விஜயை விமர்சிச்சாக வேணும், தாவேக்கா படைகிட்ட சண்டை போடணுங்கிற நிலை வந்துடுச்சா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எடப்பாடியார் என்ன பண்ணாருன்னா 150 ரூபா கொடுத்து கூடி 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து கொத்தனாரெல்லாம் ஆட்ட விட்டார். வந்து ஆளுக்கு இன்னொரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா தரோம், விஜய் கட்சிக்காரங்க நம்ம கட்சியில் சேர்கிற மாதிரி காட்டினா செங்கோட்டை போய் கட்சியிலே சேர்த்துட்டார். நீ சீன் தான் போடுவேன், நான் வந்து ரியலாகவே பண்ணுவேன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, எடப்பாடியாருக்கு வந்து என்னன்னா இப்போது வாழ்கிறதா சாகிறதான்ற நிலைமைக்கு போயிடுச்சு. அரசியல் ரீதியாக அந்த மாதிரியான அரசியல் சாவுதான். அரசியல் நம்ம ஏற்கனவே அதை சொல்லிதான், எடப்பாடி காலின்றது நம்ம சொல்லியிருந்தோம். அரசியலில் எடப்பாடியார் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ மேலும் ஒரு செங்கோட்டையன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி ஆகிவிட்டு பந்த் அன்னைக்கு அந்த காலத்தில், இப்போ பந்த் நடக்கிறது இல்லை, அந்த காலத்தில் திடீர் பந்த் ஆயிரும், நடந்தே போவாங்க வீட்டுக்கு. ஏன்னா பஸ்ஸு ஓடாது, என்ன பண்ணுறது, 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. ஆளுங்கட்சி பந்தெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் மோசமாயிரும். இப்போ இப்படி ஒருத்தன் பந்தில் நடந்து போயிட்டு இருக்கான், உடனே சைக்கிளில் போவாங்க, தம்பி இந்த முக்கில் இறக்கி விடுங்க, அவனை பிடிச்சி சைக்கிளை பஞ்சர் ஆக்கி விட்டா அப்படி இருக்கும். அந்த 2 பேர் வாழ்க்கையும் நாசமாக பேர். இப்படி பண்ணிட்டாரு இப்போ செங்கோட்டை. எடப்பாடியார் பந்து சரி வீட்டுக்கு நடந்தே போயிடலான்னு போகும்போது காலையும் உடச்சி விட்ட மாதிரி இந்த பக்கம் போய் விஜய் கூட சேர்ந்ததில் டோட்டல் வாழ்க்கையை நாசம். இந்த கண்ணாத்தா படத்தில் லோடையத்தை ஆசைப்பட்டு வடிவேல உட்கார வச்சு கொண்டு போய் ஒரு லேடி மேலே அதே சைக்கிளோட அதே ஆமாம் லோடு அடித்து பழகிறேன்னு சொல்லி அதே மாதிரி தான் இப்போ வந்து எடப்பாடியாரை கொண்டு கீழே தள்ளி விட்டார் செங்கோட்டையன். இப்போ எடப்பாடியார் எங்கிட்டுமே போக முடியாத அளவுக்கு. கடைசி எடப்பாடியார் திமுகவில் கூப்பிட்டாலும் கூப்பிடுறீங்கள, வந்துருங்க பேசாமல் எதுங்க கஷ்டப்பட்டு கட்சியை தனியாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இங்கே வந்து உண்மையிலே திமுகவில் சேர்ந்துடல. எடப்பாடியார் சேர்ந்தாருன்னா ஒரு கௌரவதையாக இருக்கும். ஒரு உண்மையிலேயே நான் சொல்கிறேன், ஒரு புதிய ஐடியா நான் சொல்கிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் யார், எடப்பாடி பழனிசாமி, இவர் யார், நம்ம வேலுமணி இல்லை, வேலுமணிக்கு எப்படி 2 பேருக்கா தருவாங்க திமுகவில். உதயநிதி ஒன்று, எடப்பாடி 2 துணை முதலமைச்சர் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணால் இன்னும் அவருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு அரசியலில் இருக்கலாம். ஸோ அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கூட ஒரு ஒர்க் அவுட் ஆகும். பேசி பார்க்கணும், திமுக பேசி பார்க்கணும். அப்போ என்ன ஆகும், அதிமுக ஓட்டு போகிறோம், இந்த பக்கம் வந்துடும், பிஜேபி தனியாக போயிடும். புரியுது அவங்களுக்கு. இப்படியும் பண்ணலாம். பட் ஆனால் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இல்லை, விஜய் எதிர்பார்க்குறது அதை தானே. எடப்பாடி இடத்த நம்ம போய் உட்காந்துட்டோம்னா போதும், அதுக்கு பிறகு மற்றது. இனி எடப்பாடியார் இடத்துக்கு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க, அவர் பையன் கூட ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஒன்றும் இல்லாமல் போயிட்டார்ல. இப்போ சிஎம் கிடையாது, எதிர்கட்சி தலைவர் வருவார்னு பார்த்தா இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. இப்போ இவர் செங்கோட்டையன் போய் அந்த பக்கம் சேர்ந்தவொடனே ஒரு பெரிய புரட்சியெலாம் நடக்காது, ஈக்குவலாக பிரிச்சுருவாங்க. புரியுது அவங்களுக்கு. பிரிக்கும் போது வந்து நான் அது இதில் செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, நான் இப்போ 10th பாஸு, நான் 9th பாஸு, நீ 10th ஃபெயிலு. அண்ணே நான் 7வது பாஸ்ண்ணே, நீங்கள் SSLC ஃபெயில்னே. என் கூட படித்த ஒருத்தர் அதே மாதிரி தான். ஒருத்தன் வந்து 0 மார்க் வாங்கிட்டான், இன்னொருத்தன் வந்து 1 மார்க் வாங்கிட்டான். அப்போயே நான் சொல்கிறது 80களில் அவன் சொன்னான், நான் ஒரு சீட்டில் ஒரே ஒரு பேப்பர் தான் எழுதி கொடுத்தேன், 0 வாங்கியிருக்கேன், நீ 4 பேப்பரில் எழுதியே 1 மார்க் தான் வாங்கியிருக்கேன், அப்போ நான் தான் பெருசு அப்படின்ற மாதிரி நிலைமை தான் எடப்பாடியாருக்கு வந்துச்சு. யாருக்கு இப்போ முட்டைன்றது நான் வந்து முக்கி முட்டை வாங்கலைல்ல அப்படின்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடியாரா செங்கோட்டையனான்னு தெரியும். ஆனால் நேற்று தான் அவர் செங்கோட்டையன் செலவு பண்ண காசுக்கு அந்த ஊருக்காரங்க கொட்டடிச்சிருக்காங்க, நல்லா கொடுத்து நல்லா ரெடி பண்ணியிருக்கேன். ஆள் ரெடி பண்ணி நிறையா பசங்க பிள்ளைங்க எல்லாமே. கோவை ஏர்போர்ட்டுக்கே ஒரு பெருங்கூட்டம் வந்துருச்சு. காசு கொடுத்தா எங்கே வேணாலும் வருவாங்க. நான் கோவை என்ன ஆப்கானிஸ்தான்லேயே இருக்குது, 300 ரூபா கொடுத்தா யார் வேணாலும். அண்ணாமலைக்கு கூட அப்படி ஒரு எழுச்சி இருந்தது இல்லை சார்? அண்ணாமலை அந்த பீரியடில் கொடுத்த காசு கம்மி, 200 ரூபா தான் கொடுத்தாப்புல. இப்போ இன்னும் 300 ரூபாவில் கொடுத்துருக்காங்க, 300 ரூபா கொடுத்துருக்காங்க, சரக்கு வேறு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஜென்சி கிட்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த இது வேறு இருக்காங்க, தாவேக்கா அவங்க வேறு இருக்காங்க,
ஆமாம், அந்த படையும் சேர்த்துச்சுன்னா அவங்க ஓசிலே வந்துடுவாங்க. மரத்துக்கு மரம் இதுலேருந்து ஏறி டக்கு டக்கு டக்குன்னு வந்துடுவாங்க. ஓசி பஸ்ஸு இதில் ஏறி வந்துடுவாங்க. அது ஒரு கூட்டம் சேர்த்து இப்போ கலகலப்பாக போயிருக்கு. இப்போ இப்போ இன்றைக்கி பாருங்கள், எவனும் போக மாட்டான். ஏன்னா காசு கொடுக்க ஒரு டைம் தான் அது சினிமா மாதிரி தான். டிக்கெட் எடுத்தோம்னா அந்த ஒரு ஷோ தான் பார்க்கணும். அப்போ எடப்பாடியார் அந்த காலத்தில் ஆல் பாஸ் போட்டது 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அவருக்கு ஓட்டா வராதா? ஓட்டாலாம் வராது. அப்பயே ஓட்டா வரலன்னா அப்போ இல்லை, அப்போ வந்து அந்த நன்றி இந்த பசங்களுக்கு இருக்கணும். கொரோனா டயத்தில் நம்மளை பாஸ் ஆக்கி விட்டாரு. நம்மளாம் இல்லைன்னா இன்னும் வரைக்கும் 10th ஃபெயில்ன்ற சுற்றிட்டு இருப்போம். இப்படி நம்ம தாவேகா கிட்ஸை பாஸ் பண்ணி விட்டதெல்லாம் அவர் தான், எடப்பாடியார். அந்த நன்றிக்குனால எடப்பாடியார் அதை நினச்சி பார்க்கணும். 10th நீங்கள்லாம் பாஸ் பண்ணியிருப்பீங்களாடா, கொரோனா காரணம் காட்டி அதை பண்ணது புரட்சி தலைவர் எடப்பாடியார். அன்னைக்கு உனக்கு ஓட்டு இல்லை, எனக்கு போட முடியல, நான் தோத்துட்டேன், இப்போ போடலாம்ல. இப்போ அதையும் சில பேர் அதை பிரச்சாரத்தில் சொல்லணும், எடுத்து சொல்லணும். ஆள் இல்லை. அன்னைக்கே நம்ம கொடுத்து தான் நீங்கள்லாம் பாஸ் ஆகி இன்றைக்கி தாவேகால இருக்கீங்க அப்படின்னா, அங்கேருந்து புஷி ஆனந்தை தவிர எல்லாருமே அந்த 2010வது பாஸ் பண்ணவன் தான் இருக்கான். புஷி ஆனந்தையும் ஆதவர்ச்சனாவையும் தவிர அந்த மீதி 2 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க ஏற்கனவே பாஸ் ஆனவங்க தான். அதனால் மீதி இருக்கிறவர்கள் இது பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு எடப்பாடியாருக்கு இவங்க நன்றி சொல்லணும். அவங்க வீட்டில் இருக்கவங்க ஞாபகப்படுத்தணும். எல்லாம் கோட் அடித்து 3 பேப்பர் கூட பாஸ் ஆகிருக்க மாட்டார். ஐயா எடப்பாடியார் தான் அவங்களாம் பாஸ் பண்ணி விட்டார். எந்த சாமி பேரில் அர்ச்சனை பண்ணணும்னால அந்த காலத்தில்? ஆமாம், எடப்பாடின்ற சாமி பழனிசாமின்ற பேரில் தான் பண்ணணும். டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பூரா. அவங்களுக்கெல்லாம் சாமி வந்து எடப்பாடி தான், பழனிசாமி தான். அன்னைக்கு பாஸ் ஆனா அன்னைக்கு அடுத்த நாள்ல இருந்தா இப்போ போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்குன்னு நீங்கள் தளபதியோட முதலாமாங்கிறது இருக்குல்ல. தளபதியோட போனால் இப்போ பெத்த அப்பனாக தான் அடித்து கொண்டு விடுவாங்க. அது வந்து நிறையா குடும்பத்தில் அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட்டு காசு கொடுக்கல அப்படின்னா கழுத்தில் எரிமிச்சிடுவாங்க தூங்கும்போது. ஸோ அந்த மாதிரியான ஆபத்தானவர்கள். எடப்பாடியாரை இப்போல்லாம் பேச மாட்டார். எடப்பாடியார் விஜய் வந்து இதே பண்ண மாட்டார். கடைசி சான்ஸ் வரைக்கும் பார்ப்பார். இல்லை, இப்போ நீங்கள் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே செங்கோட்டையன் உங்களை அசிங்கப்படுத்துறாரு. இப்போ நீங்கள் அதே ஊருக்கு செங்கோட்டையன் தொகுதிக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் மீட்டிங் போடுவேன் நீங்கள் போகிறீங்கன்னா இப்போ தலைகீழாக குதிக்க போய் வம்புக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆமாம், வம்பு கூப்பிட்றது தான். இப்படி வம்பு பண்ணி வீம்பு பண்ணி தான் எடப்பாடியார் அரசியல் வாழ்க்கை ஒழிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் திருப்பி எதுக்கு அவர்கிட்ட போய் எதுக்கு மோதணும்? அவர் வந்து பழைய பழி வாங்கணுன்றக்காக தான் இப்போ போயிருக்காரு. வாழ்க்கையை நாசமாக பண்ணாலும் பரவாயில்ல, எடப்பாடி வந்து அரசியலை விட்டே போகணும், அடுத்து எடப்பாடிக்கு அரசியலே இல்லைன்ற ஒரு நிலை வரணும், அப்படி தான் அவர் சொல்லிகிட்ருக்கார். சொல்லிகிட்டு இருக்க இடத்துல திருப்பி வம்பா போய் அங்கேயே போய் வலையில் போய் விழுகிற மாதிரி பண்ணுறது வந்து கொசு பேட்டை நோக்கி போகிற மாதிரி தான். அது கொசு பேட்டை நோக்கி போகிற மாதிரி தான் இப்போ எடப்பாடியார் பண்ணிகிட்ருக்காரு. இதில் ஆக்சுவலாக எடப்பாடியார் இதை எதிர்பார்க்கலையோ சார்? இவர் அங்கங்கே போவார், ஓபிஎஸ் கூட சுற்றிக்கிட்டு இருப்பார், அப்படியே அதோட போயிடும்னு நினச்சிட்டாரோ? அப்படி தான் நினச்சிருப்பார். பிஜேபி கை விட்டுருச்சு, நம்ம கை விட வச்சுட்டோம், நம்ம பெரிய ராஜதந்திரி அப்படிதான் இது பண்ணார். பட் ஆனால் அவர் வேறு ரூபம் எடுத்துட்டார். எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க முடியும்? எடப்பாடியை காலி பண்ணணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டார். தாவேக்காரங்கெல்லாம் இப்போவே ஒரு எம்எல்ஏ நமக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு எம்எல்ஏ வச்சு என்ன பண்ணுவாங்க? இல்லை இப்போயே அவர் எம்எல்ஏ தானே, அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்களா? இல்லை, அதான் ஒரு எம்எல்ஏ கன்ஃபார்ம்னா இப்போ விஜயே ஜெயிக்க மாட்டாங்க ஒரு கேள்வி வருது. அவங்க மீம்ஸில் என்ன போடுறதுன்னு தெரியாமல் எதையாவது ஒன்று போட்டு விட்டுறாங்க. சின்ன பையன் தானே, பாவம், விவரம் தெரியாமல் போட்டுருக்காங்க. பட் அது தான் வராது. அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கே தெரியும் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க மாட்டார் விஜய்ன்றது. அதுதான் ரிசல்ட்டாக வரப்போகுது. இல்லை, இப்போ விஜய் திமுகவை தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. திமுகவை டச் பண்ணுறத விட எடப்பாடியவே குறி வச்சு செங்கோட்டையன் அடிக்கிறாரு அப்படின்னா, இல்லை அவருக்கு திமுக அதிமுக தமிழ்நாடு விஜய் முதலமைச்சர் ஆகணும், எதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. எடப்பாடி அழியன்னு நாசமாக போகணும். ஏன்ட்டு அரசியல் கற்றுட்டு ஏன்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அடிமையாக இருந்து கொண்டு நான் பார்த்து வளர்த்து விட்ட இப்படிதான் ஒரு மனிதன் முதலமைச்சர் ஆகிற கூட ஓகேன்னேன். ஆனால் என்னையவே அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீ நீக்கின அப்படின்னா உன்னை நான் அழித்து ஓட விடுறேன்னா இல்லையா பார். அந்த இந்த படத்தை ரஜினி சொல்லுவாப்புல, வீட்டெல்லாம் விட்டுட்டு தெருவுக்கு வரையா அண்ணாமலையில் அசோக் இந்த நாள் குறித்து வச்சுக்கணும். அவர் வந்து எடப்பாடியார் வந்து நாள்லாம் குறிச்சிட மொத்தமாக போட்டு தள்ளுற, எந்த நாளாக இருந்தாலும் நல்ல நாள் தான் சொல்லி எடப்பாடியாரை முடிச்சுக்கிட்டு அதோட எடப்பாடியார் அரசியல் 27 என்கிற ராசியான நம்ம அன்னைக்கு போயிட்டார். அன்னைக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க 27 வேண்டாங்க, ஏற்கனவே 41 பேர் செத்துருக்கான், ஜெயலலிதா ஜெயலி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்போது எனக்கு விஜய் நல்லா இருந்தாலும் நாசமாக போனாலும் எனக்கு கவலை இல்லை, எடப்பாடியார் அரசியல் விட்டு போகணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி போய் சேர்ந்துருக்காங்க.
இது சார் இது ஸ்னேக் பாபு சொல்ற மாதிரி பாம்புக்கு பால் ஊத்துறியோ பாயா வைக்கிறியோ அது முக்கியம் இல்லை. பகை தான் பகை தான் படம் எடுத்தோடி கொத்தாம விடாதுன்றது மாதிரி தான் அந்த தான் அப்படியே இங்கே பொருந்தும் யாருக்கு, இவருக்கு செங்கோட்டையன் பொருள். ஏன்னா ஒரு காலத்தில் எனக்கு கைகால் அமுக்கி விட்ட ஒரு நபர் எனக்கு என்னையவே வந்து எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் கூப்பிட்டு சிறப்பு பதவி கொடுத்து செலவுக்கு பணம்லாம் கொடுத்து செக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட என்னையை வந்து அந்த காலகட்டத்தில் நீ ஜனதா தளத்தில் புலி வியாபாரியாக இருந்துக்கிட்டு, புலி முட்டை வியாபாரி தானே யார் வேறு எடப்பாடியார். அதுக்கு பிறகு அவர் மிளகா வியாபாரம் கொஞ்ச நாள் பார்த்துருக்காரு. புண்ணாக்கு மெயின் வந்து மிளகாயும் புளியும் தான் புல்லட்டில் வச்சு கொண்டு போய் விற்றுருக்காரு. அதெல்லாம் அவங்க மரத்துலேயே இருந்து அவங்க மரத்தில் எங்கே புளியங்காய் காய்க்குது, அது ரோட்டில் பொறுக்கி இறுக்கி காய போட்டு வச்சுருப்பாங்க. அதை ஹோல்சேல் கடையில் வாங்கி இவர் மூட்டை கட்டி கொண்டு போய் அப்புறம் எந்த இடத்துல ஒரு விவசாயியா பரிணமிக்கிறாரு. அதான் மிளகா விற்றாலும் விவசாயி தான்ட்டார். விவசாயம் அவர் வீடு தோட்டத்துக்குள்ளே இருக்குது, அதனால விவசாயின்றார். அப்பப்போ தண்ணி ஊற்றுவார், கொஞ்சம் ஆள் வரலன்னா வேலையாட்கள் வரலன்னா மோட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவார். இந்த மாதிரி சின்ன வயசில் பண்ணது விவசாயின்றார். விவசாயம்னா அவ்வளோதானே. சில நேரம் டிராக்டர் எடுத்து ஓட்டுவார். டூ வீலரு காற்றுல ஏதாவது ஒன்று பஞ்சர் ஆகி போச்சுன்னா டிராக்டர் எடுத்துகிட்டு கடைக்காரனை போய் கூப்பிட்டு வருவார். அப்போ ஜனாதளத்தில் இருக்கும்போது ஸோ விவசாயி தானே. டிராக்டர் ஓட்டினா விவசாயி தான். இப்போ மோட்ரு போடுவார் அப்பப்போ. அப்புறம் இதுக்கு ஆர்டர் லாரியை வர வச்சு இந்த இதெல்லாம் தேவகவுடா கூட ஒரு தெரியுமா அந்த காலத்தில்? தேவகவுடாவுக்கு தெரியாது. தேவகவுடா காலத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்தவர், ஐக்கிய குஜரால் காலத்தில் இருந்தவர். ஐக்கிய குஜரால் அப்புறம் அந்த ஆமாம் சரண் சிங் காலம். இவரோட தலைவர் வந்து ஆக்சுவலாக சரண் சிங் தான், ஜெயலலிதா கிடையாது. யாருக்கு, எடப்பாடியார். அப்புறம் ஒருத்தர் இருந்தார் கொஞ்ச காலம், சரண் சிங்கு. அப்புறம் மொரார்ஜி தேசாய். அந்த காலகட்டத்தில் இவரோட தலைவர் யாருன்னா ஒரிஜினலாக மொரார்ஜி தேசாய், சரண் சிங்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் ஹெக்டே கர்நாடகாவில் சிஎம். அந்த காலகட்டத்தில் தான் இவர் ஜனதாதளத்தில் வட்ட செயலாளராக தானே இருந்திருக்காரு. ஜனதாதளத்தில் என்ன அகில இந்திய புரட்சி இதாக இருந்தார் பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சார் அந்த கட்சியில் எந்திருக்க மாட்டாங்க. அதில் ஏதோ ஒரு கட்சியில் சேரணுன்றக்கா சேர்ந்து இன்றைக்கி வந்துட்டார்ல, சிஎம் ஆகிட்டார்ல. ஜனதா கட்சி இன்றைக்கி மொரார்ஜி தேசாய் இருந்தால் கண்ணீர் விட்டு கதறி இருப்பார். ஜனதாதளத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிருக்காரு அப்படின்னா அது சாதாரண. தமிழ்நாடு ஜனதாவை சேர்ந்து, ஜனதாதளம் கிடையாது, ஜனதா கட்சி. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு செங்கோட்டையன் அமைச்சர் இருந்தவர். அப்போ நான் என் கூட இருந்துட்டு என்னைய பார்த்து அரசியலுக்கு வந்துட்டு நீ என்னைய வந்து அடிப்படை செங்கோட்டையன் என்னென்னா அடிப்படை உறுப்பினரை நீக்கினது தான் அவரால் ஜீர்ணிக்க முடியாது. நீ பாம்புக்கு பாயா வச்சிட்ட இன்னி அவ்வளோதான் அப்படின்னு பாம்பு பாய்ச்சனை கக்காம விடாதுன்ற மாதிரி நேராக வந்து சேர்ந்துட்டார். சீண்டி விட்டது அப்படிங்கிற இடமா அது போயிடுச்சு. பாப்போம் சார், இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். நேரத்துக்கு முறையில் நன்றி சார்.